Hello friends, welcome back to Swart's Home. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரெட் மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காயட்டும். நம்ம ஏற்கனவே பால் வச்சு மலாய் குல்ஃபி பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் சைடில் படிகிற ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் பவுடர் சேர்க்க வேண்டியது இருக்கும். அட் அ டைமில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டி தட்டிடும். அப்படின்றனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீதம் இருக்கிற பவுடரை வச்சு பிரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நட்ஸ் சேர்க்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக் உள்ளே வச்சு 8 மணி நேரம் டீப் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிரெட் மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.